வணக்கம் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தலித் குழந்தைகள் எரித்துக் கொல்லப்பட்ட சம்பவம். சிபிஐ விசாரணைக்கு ஹரியானா மாநில அரசு பரிந்துரை. திட்டமிட்டு நடத்தப்பட்டதே தாத்ரி படுகொலை. தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் அறிக்கை. சென்னையில் பறக்கும் ரயிலில் திடீர் தீ விபத்து. தொழில்நுட்ப கோளாறே காரணம் என ரயில்வே கோட்ட மேலாளர் தகவல். தொழிலாளர் போனஸ் உச்சவரம்புகளில் மாற்றம். மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஹரியானாவில் தலித் குழந்தைகள் எரித்துக் கொல்லப்பட்ட வழக்கை மத்திய புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு மாற்றுமாறு ஹரியானா மாநில அரசு பரிந்துரைத்துள்ளது. ஹரியானா மாநிலத்தில் ஃபரிதாபாத் மாவட்டம் சோன்பேட் கிராமத்தைச் சேர்ந்த ஜிதேந்தர் என்ற தலித்தின் வீடு நேற்று அதிகாலை தீக்கிரையாக்கப்பட்டது. இதில் அவருடைய 2.5 வயது மகன் வைபவ், 11 மாத குழந்தை திவ்யா ஆகியோர் உயிரிழந்தனர். மனைவி ரேகா பலத்த காயமடைந்தார். ஜிதேந்தர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். இது தொடர்பான வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் திரளானோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே இந்த படுகொலை பற்றிய விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதற்கு ஹரியானா முதல்வர் மனோகர் லால் கட்டர் பரிந்துரைத்துள்ளார். முன்னதாக பாதிக்கப்பட்ட கிராமத்திற்கு நேரில் செல்வதாக கட்டர் அறிவித்திருந்தார். பாதிக்கப்பட்ட கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தனது பயண திட்டத்தை முதல்வர் கட்டர் ரத்து செய்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாழ்த்தப்பட்டோரை நசுக்க வேண்டுமென்ற பிரதமர் மற்றும் மாநில முதல்வரின் எண்ணங்களே ஹரியானா படுகொலைகளுக்கு காரணம் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஹரியானாவில் குழந்தைகள் கொளுத்தப்பட்ட ஜிதேந்திரன் குடும்பத்தினரை காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய ராகுல், புகைப்படம் எடுப்பதற்காகவே பாதிக்கப்பட்டோரை தாம் சந்திப்பதாக குற்றம் சாட்டும் பாரதிய ஜனதா போன்ற கட்சியினர் பாதிக்கப்பட்டோரை மேலும் இழிவுபடுத்துவதாக தெரிவித்தார். மீண்டும் வந்து பாதிக்கப்பட்டோரை தாம் சந்திக்க இருப்பதாக குறிப்பிட்ட ராகுல் காந்தி, ஏழைகளை பற்றி சிந்திப்பதற்கு பிரதமர் மோடிக்கு நேரமில்லை என்று அவர் மேலும் தெரிவித்தார். This is an attitude shared by the Prime Minister and the Chief Minister of this state and the entire BJP and the RSS. The attitude is that if somebody is weak, he can be crushed. Yes, absolutely, I will visit. I will visit again and again and again. बिल्कुल दबाव डालेंगे. हम चाहते हैं कि ऐसी घटना नहीं हो और हम इसके लिए लड़ेंगे. ஹரியானா படுகொலைகள் குறித்து விளக்கம் அளிக்குமாறு மாநில அரசிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டுள்ளது. ஹரியானாவில் தலித் குழந்தைகள் எரித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து ஃபரிதாபாத் வல்லபக்கர் நெடுஞ்சாலையில் திரளான கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சம்பவத்தில் தொடர்புடைய 4 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்யும் வரை சடலங்களை புதைக்கப் போவதில்லை என்று உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து ஹரியானா மாநில அரசிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டுள்ள நிலையில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நடைபெற்ற சம்பவம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று தெரிவித்தார். ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பாக இரு மாநில முதல்வர்களுடனும் தாம் பேசவிருப்பதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். जो कुछ भी इस प्रकार की घटनाएं हो रही हैं बहुत ही दुर्भाग्यपूर्ण है, बहुत ही निंदनीय है, नहीं होनी चाहिए। और संबंधित राज्य के मुख्यमंत्री से हमारी बातचीत हुई है और पंजाब में भी हमारे वहां के मुख्यमंत्री से बात हुई है। जो कुछ भी தாத்ரி படுகொலை எதிர்பாராமல் நிகழ்ந்தது அல்ல என்றும் திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்றும் தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் தெரிவித்துள்ளது. மாட்டிறைச்சி சமைத்ததாக உத்தரப்பிரதேச மாநிலம் தாத்ரியில் இக்லக் என்ற இஸ்லாமிய முதியவர் ஒரு கும்பலால் கொல்லப்பட்டார். இதற்கு நாடு முழுவதும் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. எழுத்தாளர்கள் பலரும் தங்களுக்கு வழங்கப்பட்ட விருதுகளை திருப்பி அளித்தனர். இதனிடையே இந்த சம்பவம் பற்றி தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் விசாரணை மேற்கொண்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆணையத்தின் உறுப்பினர்களில் ஒருவரான ஃபரிதா அப்துல் கான், தாத்ரியில் நடந்த படுகொலை திட்டமிட்டே நடத்தப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தங்களிடம் தெரிவித்ததாக கூறினார். फिर उन्होंने एक रिपोर्ट दिया हमको, पूरा उनका जो वर्जन है उस इंसिडेंट्स का उस दिन के, वो फैमिली से हम मिले हैं जहाँ ये हादसा हुआ। जिन यहाँ जो मोहम्मद अखलाक की फैमिली जो है उनसे हमारी मुलाकात हुई, वो थे उस दिन विलेज में। और उसके बाद कुछ
उस गांव के लोग हमसे मिले हैं, मेजॉरिटी कम्युनिटी के, जो उनको बहुत अफसोस है जो हुआ वहां उस पर, और उनसे भी हमने बातचीत की। பஞ்சாப் மாநிலத்தில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எல்லை பாதுகாப்பு படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் உள்ள சீக்கியர்களின் வழிபாட்டு தலமான குருத்வாராவில் அவர்களின் புனித நூலான குரு கரந்த சாஹிப் கடந்த ஜூலை மாதம் திருடு போனது. இதையடுத்து அண்மையில் அந்த புனித நூலின் நூற்றுக்கணக்கான பக்கங்கள் கிழிக்கப்பட்டு சாலையில் சிதறி கிடந்தன. இதை பார்த்து ஆத்திரமடைந்த சீக்கியர்கள் கைகளில் ஆயுதங்களுடன் போராட்டத்தில் இறங்கினர். இந்த போராட்டம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவியதை அடுத்து காவலர்களும் பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கலவரத்தை கட்டுக்குள் கொண்டுவரும் வகையில் எல்லை பாதுகாப்பு படையினர் வரவழைக்கப்பட்டனர். கலவரம் பாதித்த பகுதிகளில் படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். தொழிற்சாலை ஊழியர்களுக்கான போனஸ் உச்சவரம்பை உயர்த்தும் சட்ட முன்வரைவுக்கு இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தில்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தொழிற்சாலை ஊழியர்களுக்கான போனஸ் உச்சவரம்பில் மாற்றம் செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டது. போனஸ் கணக்கிடுவதற்கான மாத ஊதிய வரம்பை 3,500 ரூபாயில் இருந்து 7,000 ரூபாயாக உயர்த்த அமைச்சரவை ஒப்புதல் தெரிவித்தது. மேலும் போனஸ் பெறுவதற்கான ஊதிய உச்சவரம்பும் தற்பொழுதுள்ள 10,000 ரூபாயில் இருந்து 21,000 ரூபாயாக மாற்றியமைக்கப்படுகிறது. நாட்டின் பல்வேறு தொழிற்சங்கத்தினரும் இது தொடர்பாக மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் போனஸ் உச்சவரம்பை மாற்றியமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த 2007ஆம் ஆண்டிற்கு பின் தற்போதுதான் போனஸ் உச்சவரம்பு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருச்சி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் உயிரிழந்த 9 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. சென்னையில் இருந்து நேற்றிரவு 46 பயணிகளுடன் நாகர்கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து திருச்சி அருகே இருங்களூரில் சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த இரும்பு கம்பி ஏற்றிய லாரியின் மீது மோதியது. இந்த விபத்தில் பேருந்தின் ஒரு பக்கம் முழுவதும் முறுக்குலைந்தது. இந்த விபத்தில் சென்னையைச் சேர்ந்த கோடீஸ்வரி, அவருடைய மகன் ஆர்த்தி ராஜன், அண்ணால், வினோத், மனோஜ் உட்பட 9 பேர் பலியானார்கள். காயமடைந்தவர்கள் திருச்சி அரசு மருத்துவமனையிலும் தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் உயிரிழந்தவர்களில் பலர் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள். இறந்தவர்களின் உடல்கள் அடையாளம் காணப்பட்ட பின் திருச்சி பொது மருத்துவமனையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இதனிடையே திருச்சி அருகே லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் பலியான 9 பேரின் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி உதவி வழங்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதுபற்றி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விபத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, விபத்தில் பலத்த காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 25,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் பறக்கும் ரயிலில் இன்று காலையில் திடீரென தீப்பற்றியது. இந்த தீ விபத்திற்கு தொழில்நுட்ப கோளாறே காரணம் என்று தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்ட மேலாளர் அனுபம் சர்மா தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் இருந்து கடற்கரை ரயில் நிலையம் சென்று கொண்டிருந்த பறக்கும் ரயிலின் ஒரு பெட்டியில் இன்று காலை 8:30 மணியளவில் திடீரென தீப்பற்றியது. பெருங்குடி அருகே ரயில் வந்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட தீ விபத்தில் அந்த பெட்டி முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. தகவல் அறிந்து வந்த 2 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பட் இன்சிடென்ட் நடக்கும்போது புகை தான் வந்தது. ஸோ பப்ளிக்கெலாம் என்ன பண்ணாங்க, பப்ளிக் செயின் பிளாக் பண்ணாங்க. செயின் பிளாக் பண்ணது எல்லோரும் கீழே எல்லாம் இறங்கிட்டாங்க. யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இது அதாவது கரண்ட் முன் அழுத்தம் காரணமாக இது ஏற்பட்ட தீ விபத்துன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வரக்கூடிய கடைசி பெட்டி எரிஞ்சு சுத்தமாக நாசமாயிடுச்சு. 2 சைட்லையுமே ரோடு வசதி சுத்தமாக கிடையாது. ரோடு வசதி இல்லாமல் ஃபயர் சர்வீஸ் வண்டி வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அதனால் ரொம்ப போராடி இந்த தீ விபத்தை எல்லாருமே அணைச்சிருக்காங்க. நாங்களும் பொதுமக்கள் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்தோம், ஒன்றும் முடியல. ஆனால் ஃபயர் சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் கூட மாட சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு டீம் ஒர்க் பண்ணி நல்லபடியாக அணைச்சி முடிச்சாச்சு. ஃபயர் சர்வீஸ் சீக்கிரம் வந்திருந்துச்சுன்னா பெட்டி எரியாமல் தடுத்துருந்துருக்கலாம்.
தீ விபத்தால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் வேளச்சேரி கடற்கரை தடத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. விபத்து நடந்த இடத்தை ரயில்வே உயர் அலுவலர்கள் பார்வையிட்ட பின்னர் விபத்திற்குள்ளான ரயில் பெட்டிகள் அகற்றப்பட்டு போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது. விபத்து பற்றி செய்தியாளர்களுடன் பேசிய தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்ட மேலாளர் அனுபம் சர்மா, விபத்திற்கு தொழில்நுட்ப கோளாறே காரணம் என்று தெரிவித்தார். All necessary steps were taken and passengers were able to alight and there were no injuries. And the response systems have functioned properly, but it's a technical matter. We are going to examine if there have been any lapses. We are going to take up the matter and take necessary corrective action. Inquiry report is expected in within 10 days. இலங்கை அதிபராக ராஜபக்ஷ இருந்தபோது அமைக்கப்பட்ட விசாரணை குழு போர்க்குற்றத்தில் ராணுவம் ஈடுபட்டது உண்மையே என்று அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. ராஜபக்ஷவால் அமைக்கப்பட்ட விசாரணை குழு இலங்கை நாடாளுமன்றத்தில் தனது அறிக்கையை தாக்கல் செய்தது. ஓய்வு பெற்ற நீதிபதி மேக்ஸ்வெல் பரணகம தலைமையிலான அக்குழு தாக்கல் செய்திருக்கும் அறிக்கையில் போர்க்குற்றத்தில் இலங்கை ராணுவத்தினர் ஈடுபட்டது உண்மையே என்று தெரிவித்துள்ளது. சேனல் 4 வெளியிட்ட ஆவணப்பட காட்சிகளும் உண்மையானவையே என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட போரின் போது போர்க்குற்றத்தில் இலங்கை ராணுவம் ஈடுபட்டதாக கூறப்பட்டதை ராஜபக்ஷ மறுத்திருந்த நிலையில் அவரால் அமைக்கப்பட்ட குழுவே போர்க்குற்ற விதி மீறல்கள் உண்மைதான் என்று தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கூத்தனூர் சரஸ்வதி கோவிலில் சரஸ்வதி பூஜை, நோட்டு புத்தகங்களை வைத்து மாணவ மாணவிகள் வழிபாடு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தில்லியில் நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் லோக் ஆயுக்தா சட்டம் நிறைவேற்றப்பட இருப்பதாக ஆம் ஆத்மியின் தமிழக பொறுப்பாளர் சோம்நாத் பாத்ரி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழகத்தில் ஆம் ஆத்மி கட்சி வளர்ச்சி பெற்று வருவதாகவும் தேர்தல் பணிகளை மேற்கொள்ளும் வகையில் 40% வாக்குச்சாவடிகளுக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். In view of that, Jan Lokpal will be have drafted to make it a deadly weapon in the hands of the government to prosecute a corrupt. When it is passed, there would be terror vis-a-vis corrupt in Delhi. Possibly in the next session, we are about to table it. தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கான தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் அடுத்த கட்டமாக சின்னத்திரை நடிகர் சங்கத்திற்கும் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. சின்னத்திரை நடிகர்கள் சங்கத்தில் 1400 உறுப்பினர்கள் உள்ள நிலையில் தலைவர், பொதுச் செயலர் உட்பட 23 பேர் நிர்வாகிகளாக பதவி வகித்து வந்தனர். இவர்களில் பொருளாளர் தினகர் உட்பட 16 பேர் கடந்த மாதம் 21ஆம் தேதி தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர். இந்த நிலையில் விருகம்பாக்கத்தில் இன்று கூடிய சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் நிர்வாக குழு கலைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டதுடன் தற்காலிக குழு அமைத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வரும் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி நடத்தப்பட உள்ளதாகவும் பொதுக்குழுவில் அறிவிக்கப்பட்டது. புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளரும் விமர்சகருமான வெங்கட் சுவாமிநாதன் இன்று அதிகாலை மாரடைப்பால் காலமானார். பெங்களூருவில் தன்னுடைய மகன் வீட்டில் தங்கியிருந்த வெங்கட் சுவாமிநாதனுக்கு இன்று அதிகாலையில் மாரடைப்பு ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிர் பிரிந்தது. தமிழ் கலை இலக்கிய உலகில் சிறந்த விமர்சகரான வெங்கட் சுவாமிநாதன் இசை, ஓவியம், நாடகம், திரைப்படம், நாட்டார்கலை போன்ற பல்வேறு துறைகளில் தீவிர ஈடுபாடு கொண்டவர். தமிழில் நாட்டாரியல் சார்ந்த ஆய்வுகள் உருவாக்கவும் நவீன நாடகம் உருவாக்கவும் முன்னோடியாக இருந்தவர். பாலையும் வாழையும் என்ற இவருடைய கட்டுரை தொகுப்பு புகழ்பெற்றது. நினைவுகளின் சுவட்டில் பாஞ்சியாய் மனிதம், தொடரும் பயணம், அன்றைய வறட்சியில் இருந்து இன்றைய முயற்சிகள் வரை உட்பட எண்ணற்ற நூல்களை வெங்கட் சுவாமிநாதன் எழுதியுள்ளார். பீஷ்ம லகானி எழுதிய தமஸ் என்ற நாவலை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். தமிழ் திரையுலக வரலாற்றின் ஒரு மைல்கல்லாக கருதப்படுகிற ஜான் அப்ரஹாம் இயக்கி வெளியான அக்ரஹாரத்தில் கழுதை திரைப்படத்திற்கு திரைக்கதையும் எழுதியிருக்கிறார். தன் வாழ்நாளில் இறுதி வரையிலும் எழுதியும் படித்தும் தொகுத்தும் தீவிரமாக வெங்கட் சுவாமிநாதன் இயங்கிக் கொண்டிருந்தார். வெங்கட் சுவாமிநாதனின் மறைவு தமிழ் இலக்கிய உலகில் பேரிழப்பாக கருதப்படுகிறது. வெங்கட் சுவாமிநாதன் ஒரு கராரான ஒரு துல்லியமான விமர்சனம், அது சரியா தப்போ
அவருக்கு தன்னுடைய பார்வையில் ஒரு விடாப்பிடியான ஒரு நம்பிக்கையும், அதை துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு துணிவும், ஒரு இலக்கிய தன்மையும் அவர்கிட்ட நிறையவே இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு விமர்சன பாணி திரும்ப வரணும். அப்படி வர்றது இன்றைக்கி இருக்கிற இலக்கிய சூழலுக்கு ஒரு பலம் சேர்க்கும். அவருடைய இழப்புங்கிறது பழுத்த இலை ஒரு மரத்திலிருந்து உதிருது பாருங்கள், அந்த மாதிரி தான் நான் உணர்ந்தேன். காவல்துறையில் பணியாற்றும் போது உயிர் நீத்த காவலர்களை நினைவுகூரும் விதமாக மதுரையில் ஆயுதப்படை திடலில் உள்ள நினைவு தூணுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. 1959ஆம் ஆண்டு இதே நாளில் லடாக் பகுதியில் சீன ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட திடீர் தாக்குதலில் மத்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 10 வீரர்கள் உயிர் நீத்தனர். ஆண்டுதோறும் இந்த நாளை நினைவுகூரும் வகையில் தேசிய அளவில் காவல் பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிர் நீத்த காவலர்களை நினைவுகூரும் வகையில் காவலர் வீர வணக்க நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி மதுரை ஆயுதப்படை திடலில் உள்ள நினைவு தூணுக்கு தென்மண்டல காவல்துறை தலைவர் அபய்சிங் குமார், மதுரை மாநகர காவல் ஆணையர் சைலேஷ்குமார் யாதவ் உட்பட பல்வேறு காவல்துறை அலுவலர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். கோயம்புத்தூர் மத்திய சிறையில் பணியாற்றும் பணியாளர்களின் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பொருட்டு சிறையில் புதிய உடற்பயிற்சி கூடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. சிறைத்துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் அண்மை காலமாக பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வருகின்றனர். அவர்களின் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பொருட்டு கோயம்புத்தூர் மத்திய சிறையில் புதிய உடற்பயிற்சி கூடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த உடற்பயிற்சி கூடத்தை சிறைத்துறை டிஐஜி முகமது அனீஃபா திறந்து வைத்து பார்வையிட்டார். ஃபிட்னஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே. அந்த வகையில் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி கொடுக்கறதுக்காக மத்திய சிறை கண்காணிப்பாளரோட பெருமுயற்சியின் பலனாக இந்த ஜிம் இன்னைக்கு ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. சிறை பணியாளர்கள் தங்களுடைய உடலை அதன் மூலமாக மனத்தையும் தகுதியாக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் உதவும் பொருட்டு இதை ஆரம்பிச்சிருக்கோம். திருவாரூர் அருகே கூத்தனூரில் உள்ள சரஸ்வதி கோவிலில் நடைபெற்ற சரஸ்வதி பூஜையில் மாணவ மாணவிகள் நோட்டு புத்தகங்களை வைத்து வழிபட்டனர். கூத்தனூரில் உள்ள சரஸ்வதி கோவில் பழங்கால புலவர் ஒட்டக்கூத்தரால் வணங்கி வழிபாடு நடத்தப்பட்ட பெருமைக்குடையது. நாட்டிலேயே சரஸ்வதிக்கென தனி கோவில் இங்குதான் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கல்வி மற்றும் கலைகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் வழிபாடு நடத்துவதற்காக பலரும் வந்து செல்கின்றனர். ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் மாணவ மாணவிகள் தாமரை மலர்களுடன் வந்து நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுதுகோல்களை வைத்து பூஜைகளில் கலந்து கொண்டனர். இந்த வழிபாடுகளில் தமிழக உணவு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் காமராஜ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இங்கே ஞான சரஸ்வதியாக அம்பாள் அருள்பாலிக்கிறார். அதிவிசேஷமாக சாரதா நவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது. இதில் இன்று சரஸ்வதி பூஜை. அதில் விசேஷமாக அம்பாளுடைய திருப்பாதத்தை தரிசிப்பது விசேஷம். பெரம்பலூரிலும் ஆயுத பூஜையை மக்கள் சிறப்பாக கொண்டாடினர். ஆயுத பூஜை விழாவை ஒட்டி தோரணங்கள், வாழை மரங்கள், பூசணிக்காய், பழங்கள் என படையலுக்கு தேவையான பொருட்களை மக்கள் ஆர்வத்தோடு வாங்கி சென்றனர். ஆட்டோ ஓட்டுநர்களும் தங்களது ஆட்டோக்களை அலங்கரித்து படையலிட்டு வழிபட்டனர். ஆயுத பூஜை விழாவை ஒட்டி மக்கள் தங்கள் வாகனங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். ஆயுத பூஜையை ஒட்டி விவசாயிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், தொழிலாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் தாங்கள் பயன்படுத்தும் பொருட்களை சுத்தம் செய்து அலங்கரித்து படையல் இட்டு வழிபாடு நடத்தினர். இதனையொட்டி சிவகங்கையில் ஆட்டோ, வேன் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களை அலங்கரித்து பூ, பழங்கள், பொறி, கடலை போன்றவற்றை வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்தனர். சேலத்தில் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் உட்பட திரளான மக்கள் ஆயுத பூஜை கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். ஆயுத பூஜை விழாவை ஒட்டி சேலம் நகரில் உள்ள புதிய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள், 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை அலங்கரித்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். இரும்பு பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் உள்ளிட்ட பல்வேறு கடைகளிலும் ஆயுத பூஜை விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழகத்தில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டதையொட்டி குன்னூரில் உள்ள மலை ரயில் பணிமனையில் அங்கு பணிபுரியும் பணியாளர்கள் சார்பாக என்ஜின்களுக்கு பூஜை செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூரில் புகழ்பெற்ற உதகை மலை ரயில் என்ஜின் பணிமனை உள்ளது. ஆயுத பூஜையை ஒட்டி அங்கு பணிபுரியும் பணியாளர்களால் ரயில் என்ஜின்கள் அலங்கரிக்கப்பட்டு அவற்றிற்கு பூஜை செய்யப்பட்டது. இதில் பணியாளர்களின் குடும்பத்தினர் உட்பட அந்த பகுதி மக்கள் சிலர் கலந்து கொண்டனர். இங்கே 100 வருஷம் ஓடின இன்ஜின்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் மாலையெல்லாம் போட்டு இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாம் அதெல்லாம் ஒரு நல்ல பூசை
ரோட்டில் போடுறத பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து இதை தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து பார்க்குறேன். இது வந்து பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இருக்கிறனால எல்லாருமே சந்தோஷமாக இங்கே வருவாங்க மலை ரயிலுக்கு. ஆனால் இது நான் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அரியலூரில் 1 மணி நேரம் பெய்த கனமழையால் பொரி, கடலை, மாவிலை தோரணங்கள் உள்ளிட்ட பூஜை பொருட்களின் விற்பனை பாதிப்படைந்திருப்பதாக சிறு வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று ஆயுத பூஜை கொண்டாடப்படுவதையொட்டி அரியலூரில் காலை முதலே பூஜையில் படைக்கப்படும் பொருட்களான பழங்கள், மாவிலை தோரணங்கள், பொரி, கடலை உள்ளிட்ட பொருட்கள் சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு வந்தன. இந்த நிலையில் பிற்பகலில் திடீரென கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக பெய்த கனமழையால் பூஜை பொருட்களின் விற்பனை பாதிப்படைந்திருப்பதாக சிறு வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். 2000 கிலோ எடுத்துகிட்டு வந்தோம் சார் ஆரஞ்சு. வியாபாரம் ஆயுத பூஜை நம்பி எடுத்துகிட்டு வந்தோம். வியாபாரம் ஆகும்னு பார்த்தா மழை பெய்யுது. 2 டன் 2000 கிலோ எடுத்துகிட்டு வந்தோம். வியாபாரம் ஆகலை, இன்னும் கிடக்குது சார். ஆயுத பூஜை மாங்கு தூக்கி வந்தாங்க. இந்த மாதிரி மழை வந்துருச்சு. வியாபாரம் எந்த வியாபாரம் கெட்டு போச்சு. வியாபாரமே சுத்தமாக இல்லை. மழை என்ன வியாபாரம் வரும்? சுத்தமாக வியாபாரமே கிடையாது. மழை இப்போ 1 மணி நேரமாக 2 மணி பெஞ்சிட்டு இருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டம் திருவிளையாட்டத்தில் உள்ள அருள்மிகு கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோவில் திருப்பணிக்கு குழி தோண்டிய போது பழங்கால ஐம்பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. நாகப்பட்டினம் மாவட்டம் தரகம்பாடி அருகே உள்ள திருவிளையாட்டம் கிராமத்தில் 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அருள்மிகு கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது. இந்த கோவிலை சீரமைப்பதற்காக கடந்த சில மாதங்களாக திருப்பணி நடைபெற்று வரும் நிலையில் கோவிலின் ஒரு பகுதியில் குழி தோண்டிய போது ஐம்பொன்னாலான 13 சுவாமி சிலைகள் உட்பட சில பொருட்களும் கிடைத்தன. இதனை அடுத்து தகவல் அறிந்து அங்கு வந்த தரகம்பாடி வட்டாட்சியரிடம் அந்த சிலைகள் ஒப்படைக்கப்பட்டன. குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் நாளை நடைபெறும் மகிஷாசுர சம்ஹாரத்தை காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கானோர் வரத் தொடங்கியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் உள்ள முத்தாரம்மன் கோவிலில் நடைபெறும் தசரா விழா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். தென்னிந்தியாவில் மைசூருக்கு அடுத்தபடியாக இக்கோவிலில் நடைபெறும் தசரா விழாவை காண்பதற்கு திரளான பக்தர்கள் வருவது வழக்கம். கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய தசரா விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காப்பு கட்டி பல்வேறு வேடங்களை அணிந்தனர். அவ்வாறு வேடமணிந்தோர் முத்தாரம்மனுக்கு பல்வேறு ஊர்களில் காணிக்கை வசூல் செய்து வரும் நிலையில் நாளை இரவு நடைபெறும் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரத்தை காண்பதற்காக திரளான பக்தர்கள் கோவிலுக்கு வரத் தொடங்கியுள்ளனர். முத்தாரம்மன் கோயிலுக்கு நாங்கள் வேஷம் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்த வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லை, என் கூட சேர்ந்த எல்லாருமே, என் பிள்ளைகள் வரைக்கும் இந்த வேஷம் மாறி மாறி போட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த முத்தாரம்மனுக்கு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தசரா திருவிழா வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. 10 வயதிலிருந்து இன்னும் வேடம் அணிந்து கொண்டே இருக்கிறேன். இன்னும் நான் சாகும் வரை இந்த வேடம் அணிவேன். எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 300 செட்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாருமே காணிக்கையாக பிரித்து முத்தாரம்மன் கோயில் செலுத்துவோம். நாளைய போட்டியில் இந்தியாவிற்கே வெற்றி. சுழற்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங் நம்பிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். போர்ச்சுகலில் இடதுசாரிகள் தலைமையில் புதிய ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை அந்த நாட்டு தலைநகரான லிஸ்பனில் இன்று நடைபெற்றது. போர்ச்சுகலில் கடந்த 4ஆம் தேதி நடந்த தேர்தலில் ஆட்சி பொறுப்பில் இருந்த வலதுசாரிகள் தலைமையிலான கட்சி அதிக ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற்றது. இருப்பினும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இல்லாததால் பெட்ரோ பசோஸ் கோல்கோ இடைக்கால பிரதமராக நீடித்து வந்தார். இந்த நிலையில் சோசியலிச தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா அதிபர் கெவாக்கோ சில்வாவை சந்தித்த பின்னர் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவுடன் பெரும்பான்மை பலம் வாய்ந்த அரசை அமைப்பதில் உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார். இதுபற்றி இரு கட்சி தலைவர்கள் உட்பட போர்ச்சுகீசிய தலைவர்கள் பலர் தலைநகர் லிஸ்பனில் இன்று கூடி பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பற்றி பின்னர் அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிகிறது.
சென்னையில் நாளை நடைபெறவுள்ள தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி நிச்சயம் வெற்றி பெறும் என்று இந்திய சுழற்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தற்பொழுது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்க அணியுடனான 4வது ஒருநாள் போட்டி நாளை சென்னை சேப்பாக்கம் திடலில் நடைபெறவுள்ளது. இதுவரை நடைபெற்ற 3 போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா 2 போட்டிகளிலும் இந்திய அணி 1 போட்டியிலும் வெற்றி பெற்றுள்ள நிலையில் நாளைய போட்டி முக்கியத்துவம் பெறுகிறது. போட்டியில் பங்கேற்பதற்காக நேற்று முன்தினம் சென்னை வந்த இந்திய அணி வீரர்கள் இன்று காலை பயிற்சியில் ஈடுபட்டனர். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய இந்திய வீரர் ஹர்பஜன் சிங் நாளைய போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையாக உள்ளது என்று தெரிவித்தார். And everybody is discussing what to do, what not to do, because what is important is to win game, and everybody have their own sort of plan, and team have one plan, so all have to come together to make this team win, and that plan must be there. வியன்னா ஓபன் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் ஸ்பெயின் வீரர் டேவிட் ஃபெரர் தனது சக நாட்டு வீரரான ஆல்பர்ட் ரமோஸை வீழ்த்தி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரிய நாட்டில் உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்கும் ஏடிபி டென்னிஸ் போட்டிகளில் ஒன்றான வியன்னா ஓபன் டென்னிஸ் போட்டிகள் கடந்த 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று போட்டியில் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த வீரர்களான டேவிட் ஃபெரர், ஆல்பர்ட் ரமோஸும் மோதினர். ஆரம்பத்தில் சற்று தடுமாறிய டேவிட் ஃபெரர் முதல் செட்டை இழந்தார். பின்னர் சுதாரித்து ஆடிய அவர் 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஆல்பர்ட் ரமோஸை வீழ்த்தி 2வது சுற்றுக்கு முன்னேறினார். இனி இன்றைய வானிலை நிலவரம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி முக்கிய நகரங்களில் பதிவான தட்பவெப்பநிலையை பார்க்கலாம். சென்னையில் அதிக அளவாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவானது. மதுரை அதிக அளவு 33, குறைந்த அளவு 25. கோயம்புத்தூர் அதிக அளவு 31, குறைந்த அளவு 24. திருச்சி அதிக அளவு 34, குறைந்த அளவு 26. திருநெல்வேலி அதிக அளவு 32, குறைந்த அளவு 25. சேலம் அதிக அளவு 34, குறைந்த அளவு 25. புதுச்சேரி அதிக அளவு 35, குறைந்த அளவு 25. வேலூர் அதிக அளவு 32, குறைந்த அளவு 25. உதகை அதிக அளவு 20, குறைந்த அளவு 14. கொடைக்கானல் அதிக அளவு 18, குறைந்த அளவு 12. இனி நாட்டின் பிற நகரங்களின் வெப்பநிலையை பார்க்கலாம். தில்லி அதிக அளவு 36, குறைந்த அளவு 21. மும்பை அதிக அளவு 37, குறைந்த அளவு 24. கொல்கத்தா அதிக அளவு 31, குறைந்த அளவு 26. ஹைதராபாத் அதிக அளவு 34, குறைந்த அளவு 20. பெங்களூருவில் அதிக அளவாக 31 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தலித் குழந்தைகள் எரித்துக் கொல்லப்பட்ட சம்பவம். சிபிஐ விசாரணைக்கு ஹரியானா மாநில அரசு பரிந்துரை. திட்டமிட்டு நடத்தப்பட்டதே ராத்திரி படுகொலை. தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் அறிக்கை. சென்னையில் பறக்கும் ரயிலில் திடீர் தீ விபத்து. தொழில்நுட்ப கோளாறே காரணம் என்று ரயில்வே கோட்ட மேலாளர் தகவல். தொழிலாளர் போனஸ் உச்சவரம்புகளில் மாற்றம். மத்திய அமைச்சரவை ஒப்புதல். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.